ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வாங்க மட்டன் சிக்கன் மசாலா பொடி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம். நம்ம எப்பயும் செய்கிற மாதிரி தாங்க. இந்த இதில் கொஞ்சம் மணமாக இருக்குங்க. மிளகா ஒரு 125 கிராம் எடுத்துக்கோங்க. 30 கிராம் காஷ்மீர் சில்லி எடுத்துக்கோங்க. இதனுடைய 2 மடங்கு மல்லி எடுத்துக்கோங்க. இது தவிர இந்த மாதிரி வாசனை ஐட்டங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக கொஞ்சம் புதுமையாக கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இது ரொம்ப பாய் விட்டு மசாலா மாதிரி சூப்பராக இருக்குங்க. இது மட்டன் சிக்கன் எல்லாத்துக்கும் போடலாம். குருமா குழம்பு எல்லாத்துக்கும் போடலாங்க. இங்கே பாருங்கள், இதில் ஏலக்காய், பட்டை, ஸ்டார் அனீஸு, பிரியாணி இலை, மராத்தி மொக்கு, அன்னாசிப்பூ, இது தவிர இன்னும் கொஞ்சம் கருப்பு ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாமே சேர்த்துருக்கேங்க. இதில் ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாம் கொஞ்சம் அளவாக சேர்க்கணும். இது தவிர மிளகு, சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 25 கிராம் மஞ்சள் கிழங்கு பின்னா போட்டுக்கலாம். நான் பொடி சேர்த்துருக்கேங்க. இது கூட இந்த சோம்பு, இது மல்லி பார்த்திங்கன்னா 1/4 கிலோ எடுத்துருக்கேங்க. இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வறுத்து எடுத்துக்கணுங்க. இந்த கசகசா, சீரகம், சோம்பு 3மே 50 கிராம் போட்டுக்கோங்க. மித்தபடி மிளகு, பட்டை, இது மஞ்சள் கிழங்கு இந்த 3 25 கிராம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜாமான்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பொருட்கள், இந்த மட்டன் சிக்கன் மசாலாக்குரிய திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இதை நம்ம 1 by 1 வறுத்து எடுக்கணுங்க, இந்த மசாலா ஜாமான்கள் எல்லாத்தையுமே. இப்போ பாருங்கள், சோம்பு முதல்ல போடுவாங்க. இந்த சோம்புனுடைய அளவு என்ன அப்படின்னா, 1/4 கிலோ தனியாக்கு 125 கிராம் மிளகா, 30 கிராம் காஷ்மீர் சில்லி. இதற்கு சோம்பு 50 கிராம், அதே மாதிரி சீரகமும் 50 கிராம். இப்போ நம்ம அந்த மராத்தி மொக்கு, ஜாதிக்காய், ஜாதி பத்திரி இதெல்லாம் சேர்க்கலைன்னா சோம்பு 75 கிராமும் சேர்த்துக்கலாம். ஆனால் நம்ம இந்த ஜாதி பத்திரி, கருப்பு ஏலக்காய், ஜாதி காய், மராத்தி மொக்கு இந்த மாதிரிலாம் சேர்க்குறதுனால நம்ம சோம்பு 50 கிராம் சேர்த்தா போதுங்க. இது எல்லாமே 1 by 1 வறுத்துக்கிறோங்க. இந்த 1/4 கிலோ மல்லியவும் நான் ஏற்கனவே புடச்சி வெயிலில் காய வச்சுருக்கேன். இருந்தாலும் அதை நல்லா அழகாக பொன்முறமாக வறுத்து எடுத்தாச்சுங்க. இதில் போட வேண்டிய ஐட்டங்கள் எல்லாம் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் வாசனை. இதில் மெயின் மிளகா, மல்லிங்க, அதோடு சேர்ந்து இந்த வாசனை ஐட்டங்கள் அவ்வளோதாங்க. இது எல்லாமே நல்லா அளவாக எடுக்கணுங்க. அளவுக்கு அதிகமானால் இது ஒரு மாதிரி நாக்கு சுறுசுறுன்ற மாதிரி இருக்குங்க. ஆனால் அளவாக எடுத்து செய்யும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கும். என்ன அளவு அப்படின்னா, 1/4 கிலோ தனியாக்கு சீரகம், சோம்பு, கசகசா 50 கிராம் போடுங்க. மிளகும் பட்டையும், மிளகு, பட்டை, மஞ்சள் கிராம் 25 கிராம் போடுங்க. மித்தபடி ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாமே 5 நம்பர் போட்டால் போதும். இந்த அன்னாசிப்பூ, மராத்தி மூக்கு, கருப்பு ஏலக்காய், ஜாதிக்காய், ஜாதி பத்திரி மட்டும் 2 நம்பர், அவ்வளோதாங்க. இதெல்லாம் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு அழகாக உட்காந்து வறுத்து எடுக்க சொல்லலாங்க. இந்த மிளகாவத்தில் நம்ம ஆல்ரெடி நான் வெயிலில் காய வச்சிருக்கேன். இருந்தாலும் ஒரு தடவை வானிலில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாங்க. அங்கே பாருங்கள், மிளகா காஷ்மீர் சில்லி போட்டிருக்கேன், 30 கிராம் போட்டிருக்கேன். 125 கிராம் சாதா மிளகா போட்டிருக்கேன். 30 கிராம்ங்கிறது ஒரு 6-7 வரும், அவ்வளோதாங்க. மிளகா 125 கிராம், 1/4 கிலோ தனியா. இதை நல்லா வறுத்துடணுங்க. இந்த காம்போடு போட்டோம்னா அந்த குழம்பு அது ஒரு மாதிரி கருப்பாக இருக்க மாதிரி தெரியுங்க. அதனால் நம்ம காம்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வெளியே போட்டுடலாங்க. இதெல்லாம் பக்குவமாக வறுக்கணுங்க, கருகக்கூடாது. இதில் மெயின் ஐட்டம் மிளகா, மல்லியோடு சேர்ந்து இந்த வாசனை ஐட்டங்கள் தாங்க. வாசனை அந்த அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். திருப்பி ஒருக்க போட்டு பார்த்திங்கன்னா வந்துடுங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எனக்கு தெரிஞ்சது இது தாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கணுங்க. கருவேப்பிலைக்கு பதிலாக கருவேப்பிலை பொடி நம்ம வச்சுருக்கனால அதுலேருந்து நான் கொஞ்சம் எடுத்து 2 இனுக்கு போட்டுக்கிட்டேங்க. இதெல்லாம் பொடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா கறி குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, கிரேவிக்கு சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பார்த்துக்குங்க.